ஆர்சி ஆடியோ அவுட்புட் போர்டு இது. இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மரோட இது பார்த்தீங்கன்னா 1K மேலே காட்டுது. டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு இது. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். முதல்ல வெளியே எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே செக் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் அதே தான் காட்டுது. மெயினில் இப்படி காட்டுது. செகண்டரியில் என்னன்னு பார்ப்போம். செகண்டரி இது என்ன வருதுன்னு பார்ப்போம். செகண்டரி கரெக்டாக காட்டுது. செகண்டரி இது கரெக்டாக காட்டுது. செகண்டரி கரெக்டாக காட்டுது. இந்த சைடு ஓகே ஆகுது. செகண்டரி சைடு வந்து இதில் வந்து ஃபால்ட்டாக இருக்குது. மொபைல் சார்ஜருடைய அந்த போர்டை எடுத்து அதுவும் 5 வோல்ட் தான். 5 வோல்ட் ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணி விட்டுருவோம். சார்ஜரில் வர இது 12 வோல்ட்டு கொடுத்து 7805 இது போட்டு ரெகுலேட்டர் போட்டு பண்ணுறாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுலேருந்து எடுத்துட்டு பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. ஓகே ஆயிடுச்சு. செட் ஓகே. இருக்கும் எல்லா ஆப்ஷன் கரெக்டாக வேலை செய்யறான்னு பார்த்துருப்போம். ஆப்ஷன் எல்லாம் வேலை செய்யறான்னு பார்த்துருப்போம். எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது. நல்லா இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போனதால நாங்கள் மொபைலுடைய சார்ஜருடைய போர்டு எடுத்து போட்டு விட்டுருக்கோம். இந்த சிம்பிளாக எடுத்ததுக்காக இதெல்லாம் புதுசாக வாங்கி போடணும். அது ரொம்ப சீக்கிரம் பெஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப 5 வோல்ட் போடுவாங்க. அதனால சார்ஜ் பெஸ்ட்டாக முடிக்கும் சொல்லி கொஞ்சம் விட்டு பழைய இதை வச்சு முடிச்சு விட்டோம். தேங்க்ஸ். இப்படி எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேர் வீடியோஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.